ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு மை சேனல். அம்மா சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டீங்களா? இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா? வெத்தலை தீபம் போட நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாயந்தரமே விளக்கு வச்சுட்டேன். இப்போ வெத்தலை தீபம் போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டூல் துடைச்சிட்டேன், தட்டு வச்சுருக்கேன். தட்டில் வந்து நம்ம கோலம் போட்டுக்கலாம். ஸ்டார் கோலம் போட்டுட்டு ஸ்டூலில் தான் போடுவேன். ஸ்டூலில் போடும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம அது துடைக்கும் போது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அதுக்காக ஸ்டூல் தட்டில் ஸ்டார் கோலம் போட்டாச்சு. இப்போ வந்து வெத்தலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இருங்க. பிரசாதத்துக்கு வந்து வெத்தலை பாக்கலாம் வச்சிடலாம். பூ வச்சுட்டு பாருங்கள், நம்ம வெத்தலை காம்பு கிள்ளணும் இல்லையா, அதை வந்து நம்ம ஓம் விளக்கில் போட்டுக்கலாம். போட்டு இப்போ வந்து நம்ம வெத்தலையெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். வெத்தலையில் ஓம் சரவண பவானி எழுதிட்டேன் நான். வெத்தலைக்கெல்லாம் பூ போட்டு அலங்கரிச்சிக்கலாம். இப்போ வந்து பிரசாதத்துக்கு பால் காய்ச்சிட்டோம்லாம் இருங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பால் வச்சுருக்கிற அடுப்பில் காஞ்சவொடனே எடுத்து வந்து வச்சுட்டு நம்ம விளக்கு வச்சுட்டு சஷ்டி படிக்கலாம். நான் வந்து சஷ்டி அன்றைக்கி தான் வெயிலுக்கு அபிஷேகம் பண்ணுவேன். பாருங்கள், பிரசாதம் வந்து பாதாமும் திராட்சையும் வச்சுருக்கேன். இப்போ வெத்தலை பாக்கு பழம் வச்சுட்டேன். இப்போ வந்து பால் எடுத்துகிட்டு வர போகிறேன், காய் வச்சுட்டு. வெயிட் பண்ணுங்கள். இந்த மாலையை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இது வந்து வெட்டிவேர் மாலை. நான் வந்து முருகருக்கு வாங்கி போடணுன்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் போன வாரம் தான் வாங்க முடிஞ்சது, வெள்ளிக்கிழமை. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் முருகருக்கு. இது வந்து 1700 ரூபாய் இந்த மாலை. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம பூ ஒரு டைம் வாங்க முடியுது, ஒரு டைம் வாங்க முடியாமல் கடைக்கு போக முடியாத டைம் ஆகிடுது. அதனால இதை வெட்டிவேர் மாலைனா எப்பயுமே இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாலை வாங்கி போட்டிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், ஓகேவா? ஆனால் வந்து இதை வாரத்துக்கு ஒரு டைம் நல்லா தண்ணியில் நனைச்சி அதுக்கு பன்னீரும் ஜவ்வாதெல்லாம் கலந்து அதுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டு போடணும். அப்படியே போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. வாரத்துக்கு ஒவ்வொரு டைம் எடுத்து அதை நம்ம இது பண்ணி தண்ணியில் நனைச்சி நல்லா ரோஸ் வாட்டரும் ஜவ்வாது எல்லாம் கலந்து வாசனை பொருளெல்லாம் நல்லா கலந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். அப்போ தான் சாமி ரூம்குள்ளே வரும்போது நல்லா கமகமான மணமாக இருக்கும். இருங்க, நான் போய் பால் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ டைம் வந்து 7:45 தான் ஆகுது. இன்னும் 8 மணிக்கு இன்னொரு 1/4 மணி நேரம் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால அம்மனோட பாடல்களும் படிச்சுட்டு பூஜை தொடங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் அதுக்குள்ளே அம்மனோட பாடல்களெல்லாம் படிச்சிடுறேன். இன்னொரு 1/4 மணி நேரம் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். என் பூஜை முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து தீபம் ஏற்றிட்டேன். அம்மாவோட பாடலும் நல்லா படித்து முடிச்சிட்டேன். செவ்வாய்க்கிழமை பூஜை நல்ல மாதிரியாக முடிஞ்சிடுச்சு. நீங்கள்லாம் பூஜை முடிச்சிட்டிங்களான்னு சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?